வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு லவ் எஃபெக்ட்டில் ஒரு லிரிக்ஸ் வீடியோ தான் எப்படி மேக் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். வீடியோஸ் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கு எல்லாரும் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுங்கள். கிரியேட் நியூ ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். 9:16 ரேஷியோ செலக்ட் பண்ணி கிரியேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இமேஜ் அசர்ட்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு பிளாக் கலர் பேக்ரவுண்டை செலக்ட் பண்ணுங்கள். அதோடைய டியூரேஷன் நீங்கள் எத்தனை செகண்ட் வீடியோ எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அத்தனை செகண்டுக்கு ட்ராக் பண்ணிவிட்டு வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கான கிளிக் பண்ணி மீடியா ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவுக்கான எல்லா மெட்டீரியலும் நம்ம டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன். இப்போ ஸ்க்ரீனில் ஷோ ஆகிற மாதிரி டெலிகிராம் குரூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா மெட்டீரியல் வரும், நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா க்ரீன் ஸ்க்ரீன் இமேஜ் இந்த மாதிரி கொடுத்துருப்பேன். இதை செலக்ட் பண்ணிட்டு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. அதோடைய டியூரேஷன் வீடியோட எண்டிங் வரையே ட்ராக் பண்ணுங்கள். ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு குரோமோ கீன்ற ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிட்டு அதை எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த பிளாக் வந்து அந்த கிரீன் மட்டும் ரிமூவ் ஆகிடும். ரைட் சைடு 2 செட்டிங் இருக்கும். ஃபர்ஸ்ட்ல வந்து 28 இருக்கும், அதை வந்து ஒரு 40ல் கொடுத்துருங்க. கீழே 50 இருக்கும், அது வந்து ஒரு 55 அந்த மாதிரி கொடுத்துருங்க. இப்போ வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கான கிளிக் பண்ணி மீடியா ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஃபோட்டோஸை வந்து 1 by 1 ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு 1 ஃபோட்டோவை நான் செலக்ட் பண்ணுறேன். ஸோ ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டு கரெக்டாக அந்த பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த ஃப்ரேம் அளவுக்கு இதை வந்து ஜூம் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் சைடு 3 டாட்டை கிளிக் பண்ணி சென்ட் டு பேக் கொடுத்துட்டீங்க அப்படின்னா கரெக்டாக உங்களுக்கு அந்த ஃப்ரேமுக்கு பேக்கில் போயிடும். இப்போ ரைட் சைடு கிராப்பிங் ஆப்ஷனில் போயிட்டு உங்களோட ஃபோட்டோ நீங்கள் ஏதாவது ஜூம் பண்ணணும்னா கரெக்டாக வந்துட்டு அந்த மாதிரி கிராப்பிங் ஆப்ஷனில் போயிட்டு அந்த ஃபோட்டோ மேலே டச் பண்ணி லைட்டாக ஜூம் பண்ணிக்கோங்க. ஸோ கரெக்டாக அந்த ஃப்ரேம்குள்ளே உங்களுக்கு ஷோ ஆகணும், அப்போ தான் வீடியோ வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ அந்த ஃபோட்டோ செட் பண்ணிட்டு அதோடைய டியூரேஷனும் எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிடுங்க. எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கான கிளிக் பண்ணி மீடியா ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் 1 இமேஜ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் அந்த லவ் சிம்பிள் எப்படி ஆட் பண்ணுறதுன்றதை சொல்லிடுறேன். இப்போ ரைட் சைடு கிராப்பிங் ஆப்ஷன் போங்க, மாஸ்க் ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படியே பேக்கில் வந்துட்டு லெஃப்ட் சைடு 3 டாட்டை கிளிக் பண்ணி சென்ட் டு பேக் கொடுத்துட்டு இந்த கரெக்டாக இதில் வந்து செட் பண்ணுங்கள். ஃபேஸ் வந்து கிளியராக இருக்கணும். ஸோ உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் ஜூம் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு கரெக்டாக வந்துட்டு ஜூம் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு முன்னாடியே அந்த ஃபோட்டோவை ரைட் சைடு கிராப்பிங் ஆப்ஷனில் போயிட்டு கரெக்டாக கிராப் பண்ணிவிடுங்க. கொஞ்சம் கிராப் பண்ணால் தான் நமக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு கிராப் பண்ணிக்கோங்க. கிராப் பண்ணிவிட்டு எகைன் பேக்கில் வந்துட்டு ஃபேஸ் வந்துட்டு லைட்டாக தெரிஞ்சால் கூட போதும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு கீழே அந்த ஃப்ரேமில் டச் ஆகுது அப்படின்னா மறுபடியும் கிராப்பிங் ஆப்ஷனில் போயிட்டு கரெக்டாக அந்த ஃப்ரேமில் டச் ஆகாத மாதிரி செட் பண்ணிவிடுங்க. அந்த ஃபோட்டோவோட டியூரேஷனும் வீடியோவோட எண்டிங் வரையே ட்ராக் பண்ணுங்கள். ஃபோட்டோவுக்கு கலரிங்லாம் செட் பண்ணோம் அப்படின்னா ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு ஒவ்வொரு ஃபோட்டோவுக்கும் கரெக்டாக உங்களுடைய சேச்சுரேஷன், கான்ட்ராஸ்ட், பிரைட்னஸ் இதெல்லாம் பார்த்து கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. பேலன்ஸ் இருக்க 3 ஃப்ரேம்லையுமே இப்போ எப்படி ஆட் பண்ணமோ அதே மாதிரி ஃபோட்டோவை ஆட் பண்ணுங்கள். இப்போ இந்த 5 ஃபோட்டோவுமே கரெக்டாக ஃப்ரேமில் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கான கிளிக் பண்ணி மீடியா ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம லிரிக்ஸ் வீடியோ ஆட் பண்ணோம். ஸோ நான் வந்துட்டு லிரிக்ஸ் எதுவும் கொடுக்கல, அதனால் ஓனாக உங்களுக்கு பிடிச்ச சாங்ஸை வந்துட்டு நீங்கள் லிரிக்ஸ் அங்கே ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ பிளாக் ஸ்க்ரீனாக இருந்தாலும் சரி இல்லை ஒயிட் ஸ்க்ரீனாக இருந்தாலும் சரி நான் அதை எப்படி ஆட் பண்ணிக்கணும் அப்படின்றத சொல்லிடுறேன். உங்களுக்கு பிடிச்ச சாங் லிரிக்ஸ் அங்கே செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரைட் சைடு கிராப்பிங் ஆப்ஷன் போங்க. அதில் வாட்டர் மார்க் இருந்தால் அதை அப்படியே கிராப் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படியே பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பிளண்ட் ஆப்ஷன் வரும். ஸோ அதில் நீங்கள் வந்துட்டு ஒயிட் ஸ்க்ரீனாக இருக்குது அப்படின்னா அதில் மல்டிபிள் கொடுங்க, உங்களுக்கு கரெக்டாக செட் ஆகிடும். உங்களுக்கு பிளாக் ஸ்க்ரீனாக லிரிக்ஸ் இருக்குது அப்படின்னா அதிலே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா டிஃப்ரென்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பிளாக்கு வந்து செட் ஆகிடும். இப்போ அந்த லிரிக்ஸ் வீடியோவை கரெக்டாக இப்போ சைடில் பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் இருக்கும். ஸோ அந்த இடத்துல இதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எப்படி ஆட் பண்ணியிருக்கிறேனோ சேம் அதே மாதிரி வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ லிரிக்ஸ் வீடியோவை ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா மறுபடியும் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு டெக்ஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். ஏதாவது ஒரு 3 or 4 எமோஜஸை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் பார்த்தீங்கன்னா எமோஜிஸை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். லைட்டாக மூவ் பண்ணிவிட்டு அதோட சைஸை கம்மி பண்ணிக்கோங்க. கம்மி பண்ணிவிட்டு அந்த லிரிக்ஸ் வீடியோவுக்கு கீழே இதை வந்து செட் பண்ணிக்கோங்க. அப்போ இன்னும் பார்க்க கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ அதனால் இந்த லிரிக்ஸ் வீடியோவுக்கு கீழே இதை செட் பண்ணிவிட்டு அதோடைய டியூரேஷனும் எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ எகைன் வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கான கிளிக் பண்ணி மீடியா ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஹார்ட் எஃபெக்ட் வீடியோ வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஹார்ட் எஃபெக்ட் வீடியோ செலக்ட் பண்ணி அதில் இருக்க வால்யூமை ஃபுல்லாக மைனஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பேக்கில் வந்துட்டு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. எகைன் பேக்கில் வந்துட்டு கீழே பிளண்ட் ஆப்ஷனில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ நீங்கள் வீடியோவை ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ வந்து சூப்பராக உங்களுக்கு ஷோ ஆகும். நான் சொன்ன ஸ்டெப்பை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. யாருக்காவது ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா ரிவைண்ட் பண்ணி பார்த்து கூட நீங்கள் எடிட் பண்ணுங்கள். யாரெல்லாம் கரெக்டாக எடிட் பண்ணீங்களோ அவங்களாம் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் உடனடியாக அப்டேட்ஸ் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் video.